ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வேவ் உடைய கண்டினியூ வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வேவ்னா என்ன, அங்கே என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் வேவ்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியும், யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியாது, அதே மாதிரி நெக்ஸ்ட் வேவ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த 3 வீடியோஸ்மே நான் வந்து நல்லா என்னுடைய யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க மறக்காம என்னோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோஸ் பாருங்க. ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஒரு 3 இம்பார்ட்டன்ஸ் பிகாஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதில் நான் ஒரு 3 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ்க்கு இப்போ நான் ஆன்சர் பண்ண போறேன். அந்த ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வேவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா நான் வந்து டாப்மெட் அப்படிங்கிற வெப்சைட் லிங்கை வந்து இப்போ என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸ்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு பதிலாக டேரக்டா அந்த வெப்சைட்ல நீங்க கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ப்ரோ நீங்க ஏதாவது வந்து வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்றீங்களா? இல்ல டெலிகிராம் குரூப் ஏதாவது இருக்கா இதுக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ டெலிகிராம் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டெலிகிராம் குரூப்புமே என்னோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி நெறைய பேர் வந்து என் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க என்ட்ட கமெண்ட் செக்ஷன்ல கேட்டாலும், அதுல காமனா கேட்ட ஒரு 3 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் பத்தி நம்ம கேட்க போறோம். ஸோ அத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் என்கிட்ட என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஸோ இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான் சொல்லலாம். ஸோ என்னன்னா, நெக்ஸ்ட் வேவ்ல வந்து நாங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறதுக்கு மொபைல் ஓகேவா? இல்ல லேப்டாப் பெட்டரா? அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இப்ப நான் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாரி இது ஒரு ஸ்கில் டெவலப்மென்ட் அகாடமி. ஸோ உங்களுக்கு டே பை டே காலேஜ் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் அப்படிங்கிறதுமே ஓகே தான். அதர்வைஸ் லேப்டாப்ங்கிறதுமே ஓகே தான். பட் என்னுடைய பெஸ்ட் சஜஷனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க ஒரு மொபைல் அப்படிங்கிறத யூஸ் பண்றத விட, ஒரு லேப்டாப் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டா ரொம்பவே ஈஸியா இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மத்த அகாடமிஸ விட இவங்க கோட் பிளே கிரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. பிகாஸ் அந்த கோட் பிளே கிரவுண்ட்ங்கும்போது நீங்க லைவாவே பிராக்டிஸ் பண்ற மாரி இருக்கும். இது வந்து ஒரு மொபைல்ல நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு கம்ஃபர்டபிள் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதனால ஒரு லேப்டாப் அப்படிங்கும்போது ஒரு ப்ராப்பரான இடத்த நீங்க சூஸ் பண்ணிட்டு, ஒரு லேப்டாப் ஓப்பன் பண்ணி சிட்டிங் அரேஞ்ச்மென்ட்ல நீங்க டே பை டே பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நீங்க என் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் நீங்க அவங்க குடுக்குற கைடன்ஸ் நீங்க எடுத்துக்கிற மாரி இருக்கும். டே பை டே நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு மொபைல் அப்படிங்கிறத விட லேப்டாப் அப்படிங்கிறது தான் பெட்டரா இருக்கும். அதிலுமே சில பேர் கேட்டிருந்தீங்க, இதுக்கு லேப்டாப் நாங்க போயிட்டு தனியா காசு குடுத்து வாங்கணுமா? மணி பே பண்ணி ஹை லெவல் மணி பே பண்ணணுமாங்கிற மாரி நெறைய பேருக்கு இருக்கும். பிகாஸ் என்னோட சஜஷன் ஸோ நெறைய வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ்மே ஸ்கூல்ல இருக்கிற, காலேஜ்ல இருக்கிற கவர்ன்மென்ட் லேப்டாப்லயே இந்த ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு பேசிக் லெவல் லேப்டாப்பே போதும். ஹை லெவல், அட்வான்ஸ் லெவல் லேப்டாப் அப்படிங்கிறது இதுக்கு மேண்டேட்டரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, நெறைய பேர் நான் ஆல்ரெடி கொஸ்டின் பண்ணது எனக்கு வந்து 0 நாலேட்ஜ் தான் இருக்கு. ஸோ நான் கோடிங் கத்துக்கிறதுக்கு எனக்கு இப்ப வரைக்கும் கோடிங்னா என்னன்னே ஐடியா இல்ல. நான் ஒரு நான் ஐடில படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் 10த் முடிச்சுட்டு நான் வந்து அக்கவுண்டன்ஸ், காமர்ஸ் இந்த மாதிரியான சயன்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ் இல்லாத குரூப் எடுத்து நான் படிக்கிறேன். நான் இப்போ ஒரு ஐடி டெக்னாலஜிக்கு எப்படி வர முடியும்? நான் 4.0 எப்படி கத்துக்க முடியும்னு கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு வீடியோல. என்னோட செகண்ட் வீடியோவே நெக்ஸ்ட் இயர்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியும், யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியாது. அந்த வீடியோஸ் நீங்க பார்த்தாலே இந்த கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு கொஸ்டின் வராது. பிகாஸ் ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஃப்ரம் த ஸ்கிராச் 0 லெவல்ல இருந்து தான் கொண்டு போறாங்க. நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்க ஒரு நான் ஐடி பேக்ரவுண்டா இருந்தாலும் நாட் அன் இஷ்யூஸ். பிகாஸ் அவங்க உங்களுக்கு டே பை டே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த மாரி, உங்களுடைய ஸ்கில் டெவலப்மென்ட், உங்களுடைய ஸ்கில்லுக்கு ஏத்த மாரி தான் அவங்க உங்கள ட்ரெயின் பண்றாங்க. ஓகேங்களா? சோ அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோடிங்னா என்ன? கோடிங் உடைய பேசிக்ல இருந்து அவங்க உங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்து தான் அதுக்கப்புறம் உங்கள பிராக்டிஸ் பண்ண விடுறாங்க. ஓகேங்களா? சோ செகண்ட் கொஸ்டினுமே நான் சால்வ் பண்ணிட்டேன். அண்ட் தேர்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வேவ்ல நெறைய கொஸ்டின் ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. கன்ஃபார்மா எனக்கு இங்க ஜாப் கிடைக்குமா? கண்டிப்பா எனக்கு இங்க கத்துக்கிட்டா ஒரு ஹை பேயிங் ஜாப் ஒரு 1 லாக், 2 லாக் ஜாப் என்னால இங்க போக முடியுமான்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்குமே நெக்ஸ்ட் வேவ் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுக்குறாங்க. பிகாஸ் இங்க கத்துக்கிற எல்லாருமே ஹை பேயிங் ஜாப்க்கு தான் போறாங்க. பட் ஒன் திங் என்னன்னா, அவங்க எல்லாருமே ப்ராப்பரா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க டே பை டே அவங்க குடுக்குற அசைன்மென்ட், அவங்க குடுக்குற பிராக்டிஸ், அவங்க குடுக்குற கைடன்ஸ நீங்க ப்ராப்பரா லிசன் பண்ணி டே பை டே நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். கண்டிப்பா உங்களால ஹை பேயிங் ஜாப்ப அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிக்கும்னு நான் நம்புறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.